வணக்கம். தமிழ் ஆளும் வலையொலியில உங்கள் குளோரி. தமிழ் ஆளும் ஆளணும் அதான் ஆசை. ஏன்னா வேதாகமத்துல ஒரு வசனம், உன் இனத்தான் ஒருவனையே உன்னை ஆளும்படி செய் அப்படின்ட்டு இறைவன் கட்டளை கொடுக்கறதா ஒரு வசனம் வரும். அவ்வளவு தெளிவா இறைவனே ஒரு தன்னுடைய ஜனங்கள் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு ஜனத்துக்கு என்ன கட்டளையா கொடுக்கறாருன்னா, உன்னை ஆளணும்னு ஒரு முடிவு வந்துட்டா, உனக்கு ஒரு அரசன் வேணுங்கிற முடிவுக்கெல்லாம் வந்துட்டா, ஒரு ஆளுமைக்குள்ள நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க, சரி அப்படி ஆளணும்னு நீங்க நினைக்கும் போது உன் இனத்தான் ஒருவனே உன்னை ஆளும்படி செய் அப்படின்ட்டு கொடுத்திருக்காரு. அதனால தமிழ் தான் ஆளணும், தமிழ் மகன் தான் நம்மளை ஆளணும் அப்படிங்கிறதுல நாமளும் உறுதியா இருக்கிறோம். சரி, இது நிறைய கிறிஸ்தவர்களுக்கே புரியல அப்படிங்கிறது அது வேற கதை. வேடன் இன்னைக்கு தமிழகத்தையே இல்ல, கொஞ்சம் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு தமிழ் மகன் அப்படின்னு சொல்லலாம். மே 18 தான் அவரை பத்திய விஷயங்கள் எல்லாம் சமூக ஊடகத்துல பரபரப்பா வெளியில வருது. ஆனா அவர் ஒரு 4-5 வருஷமாவே பயங்கர ராப் பாடகரா இருந்திருக்காரு போல. கண்டிப்பா அவருடைய தோற்றமோ இல்ல அவருடைய உடல் மொழியோ எதுவுமே நம்ம சீக்கிரமா அவர் பக்கம் இருக்க மாதிரி இல்ல. அப்படின்னாலும் அவர் செஞ்சிருக்க காரியங்கள், அவர் வெளிப்படுத்துகின்ற தன்னுடைய சிந்தனை, அது பாத்தீங்கன்னா கலக்கல் அப்படின்னு சொல்லிடலாம். நிறைய பேரு இதை பத்தி பேசிட்டாங்க. இப்ப கூட இந்த முனைவர் பட்டம் பெற்ற ஒரு அதிமேதாவி மூளைய காலில் வச்சுட்டு நடக்கக்கூடிய தீகா கும்பல்ல இருக்க திமுக முட்டு கொடுக்கக்கூடிய சுந்தர வில்லி இருக்கு இல்லையா, அது ரொம்ப கிண்டலா, அதாவது வேடனை கிண்டல் அடிக்கல, வேடனை இவங்க பாராட்டுவாங்களாம், ஆனா சீமானன் தான் பாராட்டிடக்கூடாது, இவங்களுக்கு தாங்காது. இவங்க எல்லாம் செய்வாங்க, திருடுறது, மொளை மாதிரி தரம் பண்றது, எல்லாத்தையும் பண்ற அந்த கட்சியை தாங்கி பிடிக்கிறதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஆனா ஒரு மனிதன் பேட்டியில என்ன சொல்றாங்க, கேட்கறாங்க, வேடனுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அவரு இயல்பா கேட்கிறாரு, வேடனுக்கு நான் என்ன பண்ண போப்பா, இப்ப வேடன் இப்ப எந்த கஷ்டத்திலயும் இல்ல, வேடன் இப்போ அவரு 40 பேரை வாழ வைக்கிற மாதிரி அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டாரு, அதனால நான் இப்ப என்ன பண்ண வேண்டிய இது இல்ல, இன்னும் இப்ப அவர் எந்த நெருக்கடியிலே இல்ல, அவர் அந்த கேரள மாநிலத்துல சுதந்திரமா தன்னுடைய சிந்தனைகளை தன்னுடைய பாடல்கள் மூலமா வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அதனால நான் என்ன செய்யணும்னு கேட்டாரு. இப்ப என்ன நல்லா இருக்க வேடனை என்ன பண்ணணும், அவர் கேட்டதுல எந்த நியாயத்துக்கு எதிரான விஷயமும் எனக்கு கண்ணுக்கு படல. ஆனா நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க, அவரு அப்படி திங்கிறாரு, கரியும் சோரமா திங்கிறாருன்னா, சுந்தரவல்லி காத்த பிடிச்சுதான் வளருது, பாவம் திங்கவே திங்காது, மூஞ்சியும் முகரையும் பார்த்தாலே தெரியுது, 7 விட்டு கண்ணம் ஊப்பிட்டு இருக்க மாதிரி இருக்கிறத பார்த்தாலே தெரியுது, இது பட்னி கிடந்து காத்த பிடிச்சிட்டு வாழ்ற ஜென்மம் அப்படின்ட்டு. திமுக கிட்ட பிச்சை எடுத்து திங்கிற நீ எல்லாம் ஒரு சொந்த கட்சி வச்சு நடத்தி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்த ஒரு நபரை சொல்றதுக்கு உனக்கெல்லாம் தகுதி இருக்கா அப்படின்னு தான். ஏன்னா நீங்க எல்லாம் பட்டம் வாங்கிட்டு அசிங்கமா பேசுற ஆட்களாச்சு. உங்க அதுலயும் இந்த தமிழச்சி பிரான்ஸ் தமிழச்சி எல்லாம் நீ பேசியிருக்க பாஷை இருக்குதே, நீ முனைவர் பட்டம் படிச்சா இல்ல கெட்ட வார்த்தையில முனைவர் பட்டம் வாங்கினியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது வெளியில அசிங்கமா பேச முடியுமா அப்படி பேசுற. நான் இன்னும் சில டயலாக் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், ஆனா அதை சொல்ல கூட முடியாது, அவ்வளவு அசிங்கமா பேசுற நீ எல்லாம் ஒரு கட்சி தலைவர், நியாயத்துக்கு நிக்கிற தலைவரை குறை சொல்ல முடியாது. ஆமாமா, என்ன அது ஒரு போபியாவா, தன்னைத்தானே பெரிய ஆளா நினைச்சுக்கிறது, தன்னைத்தானே பெரிய தலைவரா நினைச்சுக்கிறது அப்படின்னு, தன்னைத்தானே அங்கீகரிக்க யாராலும் முடியாது. தனக்கு தானே 8% ஓட்டு சதவீதம் வாங்கிக்கலாம் முடியாது, மக்கள் கொடுக்கணும். மக்கள் தான் அவரை தலைவனா அங்கீகரிச்சிருக்காங்க. மக்கள் ஓட்டு போட்டதுனாலதான், 36 லட்சம் ஓட்டு விழுந்ததுனாலதான் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அதனால அவர் தன்னைத்தானே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாத்திக்க தேர்தல் ஆணையம் திமுகவுக்கு பின்னாடி ஓடிட்டு தெரியுமா? தேர்தல் ஆணையத்தின்படி அவர் வாங்கியிருக்காங்கன்னா அது மக்கள் கொடுத்தது, தனக்கு தானே கற்பனை பண்ணாலாம் வந்துடாது. அது தனக்கு தானே கற்பனை பண்ணிட்டு குளத்தூர்ல சிவப்பு கலர்ல சிங்கு சாடி 1000 ரூபாய் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு ஆடினாங்க, தன்னை தானே ஒரு ஹீரோவா, அதாவது வயசு 70-80 வயசு களம், அது உட்கார்ந்துட்டு தன்னை ஒரு பெரிய ஹீரோவா கற்பனை பண்ணிக்கிட்டு துணை ஆர்டிஸ்ட் சேகர் பாபு ஆட, இந்த வடிவேலு கரகாட்ட கோஷ்டி ஞாபகம் தான் வந்தது, எங்க அம்மா ஆட எங்க அப்பா ஆட ஒரே கூத்தா இருக்கும் பாருல, அது மாதிரி இது கையத்தட்ட இவரு ரசிக்க தன்னைத்தானே ஒரு விண்வெளி நாயகனா கற்பனை பண்ணிக்கிட்டு ரசிச்சு, இங்க பக்கத்துல குடிசை வீடுகள் எரியுது, நீரோ மன்னன் பிடில் வாசிச்ச மாதிரி 5 கிலோமீட்டர் தள்ளி குடிசை வீடு எரியுது, அங்க உதவி பண்ண போன ஒரு கட்சியோட தொண்டரை அடிச்சு மிதிச்சு கேவலமா பேசிட்டு இருக்குது ஏவல் துறை. இங்க உட்கார்ந்துட்டு கிழவிகள் நடனம் ஆட கிழவர் ரசிச்சுட்டு இருக்காரு. ஏற்கனவே சொல்ற மாதிரி ஈழப்போர் நடக்கும்போது மாநாட மயிலாட தாத்தா பாத்துட்டு இருந்தாரு.
கலைஞர் தாத்தா அவரோட வம்சம் இல்லையா, நீங்க இப்படிதான் பண்ணிட்டு இருப்பீங்க. சீமான் அண்ணன் வந்து வெட்டு வேட்டு அவர் பேசுறது ஒண்ணும் கிடையாது. அவர் அடுத்து என்ன லைன் சொல்லிட்டாரு, வேடன் அப்படிங்கிறது நான் தான் அப்படிங்கிறது உடனே நானும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற திமுக மாதிரி இல்ல. அவர் சொல்ல வந்ததோட அர்த்தம் எங்களுக்கு புரியுது. என்ன சொல்ல வந்தார், என்னுடைய பிரதிபலிப்பு தான் அவர் அப்படிங்கிறத சொல்றாரு. என்னன்னா நான் பேச்சுல என்னென்ன புரட்சிகர பேச்சுகளை பேசி இன்னைக்கு வந்து இவ்வளவு கூட்டத்தை கூட்டி இருக்கணும், இத்தனை லட்சம் ஓட்டுகள் வாங்கி இருக்கணும், தமிழ் தேசியத்தை எப்படி பாசிச பாஜக, பாசிச திமுக, திராவிடம், திருட்டு எல்லாத்தையும் எதிர்த்து தைரியமா பேசுறணும். அது மாதிரி ஒரு ஈழ மகன் வந்து பாட்டின் மூலமா அதை தன்னை வெளிப்படுத்துறான் அப்படிங்கறத அவர் சொன்னதுதான். அதுக்குதான் அவரு சொன்னாரே தவிர அவர் கேரள நாட்டின் வேடன்னா இன்னைக்கு திமுகவை தன்னுடைய சொற்களால், தன்னுடைய கேள்வி கணைகளால், தன்னுடைய தமிழ் தேசிய அரசியலால் வேட்டையாடுகின்ற வேடன் கண்டிப்பா அண்ணன் சீமான் தான். அததான் அவரு சொல்றாரு, நான் வேட்டையாடுறாருல அதனாலதான். இப்போ இவர் என்ன பெரிய அது ஒரு நோய், அதை வந்து பெருசா தன்னை கற்பனை பண்ணிக்கிறாரு, தான் தான் எல்லாம் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றாருன்னு சொன்னீங்களே, அப்ப எதுக்கு உங்களுடைய திமுக முதல்வர் வந்து தமிழ் மொழி பலகைகள் எங்கும் இருக்க வேண்டும், தமிழ் மொழி இல்லை என்று எவரும் சொல்லக்கூடாது, இது யார் சொன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆடு மாடுகளுக்கு இந்த கால்நடைகளுக்கு மருத்துவம் பார்க்கிற வசதி எல்லாம் செய்து தரப்படும், யாரை பார்த்து உங்க முதல்வர் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து நெய்தல் படை மீட்சின்ட்டு நாங்க வந்து கடற்கரை ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சது யாரு, அதுக்கு முன்னாடி பேசினது யாரு, அண்ணன் சீமான் அவர்கள் தான் பேசினாங்க. அப்புறம் வந்து அண்ணன் சீமான் கொள்கை வரைவுல என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் ஒண்ணு நாங்க செய்வோம் இப்ப அறிக்கை விடுறாரு. யாரு சொல்லி இப்ப யாரு செய்யறா? அண்ணன் வந்து திருட்டு திமுகங்கிறத அடிக்கடி நிரூபிச்சுட்டே இருக்கிறது. அவங்க பேர் கொள்ள அடிப்பீங்க, எல்லா துறைகளிலும் அமைச்சர்ல இருந்து கவுன்சிலர் வரைக்கும் வார்டு மெம்பர் வரைக்கும் பணமா சுருட்டுவீங்க, கக்கூஸ்லயும் ஊழல் செய்வீங்க, 80 ரூபாய் ஹார்பிக்கு 800 ரூபான்ட்டு எழுதி மாத்தி 800 கோடி அடிப்பீங்க, மணல் நீர் வடிகால்ல 4000 கோடி பேக்கேஜ முழுசா பேக்கெட்ல போடுவீங்க, இப்படி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அதுலயும் திருட்டுதான். அப்புறம் பார்த்தா ஒரு தலைவன் உட்கார்ந்து யோசிச்சு மக்களுடைய நலன் சார்ந்து தூங்காம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ஒரு கொள்கை வரைவை கொண்டு வந்தா கூச்சமே இல்லாம அதையும் திருடி அறிவிப்பா கொடுக்கறது. இப்போ யாரு சொன்னதை யாரு செய்யறா? ஐயா முதல்வர் ஸ்டாலினோட அறிக்கைகளை அண்ணன் வந்து தேர்தல் வரைவா கொடுத்து நான் செய்வேன்னு சொல்லல, அண்ணனோட தேர்தல் வரைவைதான் திரு ஸ்டாலின் அவர்கள் கூச்சமே இல்லாம காப்பி அடிச்சுட்டு இப்ப நான் செய்வேன் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்றாரு. அதனால அதாவது திமுக கிட்ட இருந்து வாங்கி திங்கிற சுந்தரவில்லிக்கே இவ்வளவு எகத்தாளம்னா, அப்போ சொந்தமா சொந்த கால நின்று ஒரு கட்சியை வளர்த்து இன்னைக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நிக்கிற அண்ணன் சீமானுக்கு எவ்வளவு இருக்கும். அவரு வந்து கரிமீனா திங்கிறாருன்னு இவ்வளவு வயிறறிய இது வந்து வெறும் மண்ணு தின்னு வளருது போல. அதனாலதான் மூல முழுக்க மண்ணாவே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய சொல்லலாம், நிறைய திட்டலாம். ஆனா அந்த அளவுக்கு சுந்தரவில்லி எனக்கு ஒருத்தா தெரியல. அதனால அந்த சுந்தரவில்லிய வில்லியாவே கடத்தி வச்சிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா வேடனுக்கு வருவோமே. அதாவது முதல்ல பார்க்கும்போது எந்த ஒரு கவரும் வகையில இல்ல, இந்த பையன் என்னத்தை பாடிட போறான் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அந்த தோற்றத்தை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த தம்பி. நானும் முதல்ல ஈழத்தை பத்தி தான் ரொம்ப பாடுறாரு போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா அவர் பொதுவாகவே சனாதானத்தின் அடித்தளத்தையே என்ன செஞ்சிருந்தாரு அசைச்சு பாக்குறாரு. பாசிசத்தின் வேற அறுக்கணும் அப்படிங்கிற முடிவுலதான் அவரோட ஒவ்வொரு பாட்டும் இருக்குது. அந்த வார்த்தைகள், அந்த தமிழ், அவர் வந்து தமிழ் பற்றாளரா இருக்கிறாருங்கிறத அவர் வந்து தன்னுடைய வார்த்தைகள்ல வெளிப்படுத்துறாரு. தன்னுடைய நெஞ்சிலேயே ஆணு பச்சை குத்தி இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா தமிழ் தேசியவாதிகளுக்கு பிரமிப்பா இருக்கும், தூக்கி வச்சு கொண்டாடணும்னு தான் தோணும். அப்ப ஏன் அண்ணனுக்கு தூக்கி வச்சு உரிமையை கொண்டாடணும்னு தோணாது? நீங்க பாராட்டலாம், ஆனா அண்ணன் சீமான் பாராட்டக்கூடாதா? அந்த தம்பி தன்னை அரசியலாக்க விரும்பல, தன்னை ஒரு அரசியல் இதுக்குள்ள என்ன வந்து கொண்டு வந்துட வேண்டாம்னு அவர் சொல்லலாம், அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா அவருடைய வார்த்தைகள் அரசியல் பேசுது, அவருடைய பாட்டு அரசியல் பேசுது, பாசிச சங்கிகளை வந்து உருக்குலைக்குது. ஜாதி மதம் தான் முதல் வியாதி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனு சாஸ்திர தர்மத்தை அப்படியே தீயிலிட்டு கொளுத்துற மாதிரி என்ன சொரியார் பெரியார்லாம் இந்த சிங்கக்குட்டி புலிக்குட்டி தான் இன்னைக்கு வந்து பாஜகவை ஓட வரட்டுது. எல்லாரும் சொல்ற மாதிரி கேரளால அவருக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கறாங்க. அவருக்கு மம்மூட்டி நடிகர் அவரே நீ சொல்லுப்பா உனக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி குரல் கொடுக்கறாரு. அவருக்கு பெரிய பாதுகாப்பு தேவையில்லை. ஏன்னா அந்த நாட்டிலேயே பேசும் உரிமை, அவருக்கு பாடும் உரிமையை
தாராளமா கொடுத்திருக்கீங்க. பாத்தீங்கன்னா காணொலியெல்லாம் அவர் அவ்வளோ காவல்துறையினர் அவ்வளவு பத்திரமா கும்பலா கூட்டிட்டு வரதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதனால அவருக்கு தமிழ்நாட்டுல இருந்து எந்த உதவியும் இப்போதைக்கு தேவையில்லை. தேவைப்படும் போது ஆளா கிண்டல் அடிக்கிற, நீங்க எகத்தாளம் பண்ற அண்ணன் சீமான் தான் போய் நிப்பாரு. மத்தவங்க எல்லாம் அறிக்கை விடுறதுக்கு கூட தயங்குவாங்க, பேசுறதுக்கு தயங்குவாங்க, பக்கத்து மாநிலம் ஆட்சின்ட்டு ஒதுங்கி போவாங்க. இல்ல ஈழத்தமிழன் தானே நல்ல மிதிப்பட்டு சாகட்டும் கூட உங்களுடைய திமுக அரசு நினைக்கும். ஆனா அப்பவும் நின்னு குரல் கொடுக்கணும், காப்பாற்றணும்னா அது எங்க அண்ணன் சீமான் தான். அது அந்த அளவுக்கு போக வேண்டாம். அந்த தம்பி நல்லாவே இருக்கட்டும். அந்த அரசின் உதவியால, அந்த அரசின் ஆதரவோட, அந்த பாஜகவோட, அந்த RSS ஓட முகத்திரையில கிளிக்கட்டும். அழகா சொல்றாரு, வாழேந்தி நீங்க ஒரு இம்சை, அதாவது அகிம்சைக்கு எதிரான கொள்கையுடைய ரத்தம் பார்க்கிற கும்பல் நீங்க நாட்டை இப்படி சீரழிக்கிறீங்களான்னு கேட்டிருக்காது. RSS குறிப்பா உணர்த்துறா. ஏன்னா அப்படிப்பட்ட நீ எல்லாம் அகிம்சை பத்தி பேசுறதோ இல்லைன்னா சுதந்திரத்தை பத்தி பேசுறதோ தகுமா, நீ எல்லாம் நாடாளலாமா அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் நச்சுன்னு சுத்தியலால அடிச்சிருக்காப்புல. இந்த பாட்டுக்கள் இன்னும் வளரணும். அந்த தம்பியை பத்தி சொல்லும் போது நிறைகள் நிறைய இருந்தாலும் குறைகளும் நிறைய சொல்லப்படுது. அவருக்கு போதை பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கு, அவர் அதை ஒத்துக்கிடுறாரு. அதுல இருந்து நான் மீண்டும் வாரேனும் அவர் பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாலியல் சம்பந்தமா கூட உடல் ரீதியான துன்புறுத்தல் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு இதுவும் அவர்கிட்ட இருக்கு. அதுவும் அவர் ஆமா அதை நான் சரி பண்ணிடுறேன், அது என் தப்புதான் ஒப்புக்கொண்டிருக்கதா வலைதளங்கள்ல சொல்லப்படுது. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த புலிப்பல் இது அதுலயும் அவர் தப்பு பண்ணல, எனக்கு பரிசா கிடைச்சது அப்படிங்கிறாரு. அப்படி முரண்பாடுகளின் குவியல்ல கொஞ்சம் அவர் இருந்தாலும் அவருடைய நம்ம இப்ப பார்க்க வேண்டியது அவர் சனாதானத்தின் குரல் வலையை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த அவரே அதுல மீண்டு வராரு. தன்னுடைய குறைகளை அவரே நிறுத்து பாக்குறாரு. நான் இந்த வரேங்க அப்படின்னு சொல்ற ஒரு பையனை நாம வாழ்த்ததான் செய்யணும். இனிமேல் இந்த சமூக குற்றங்கள்லயும் இந்த மாதிரி கெட்ட நடத்தைகள்ல அவர் போயிடக்கூடாதுன்னு தான் நம்முடைய ஆசையும். இனி அவர் ஒரு நல்ல மனுஷனா இருந்து எந்த ஒரு அதாவது ஏன்னா இனி பாஜக ஒரு பெரிய வலையை வேடனுக்கு வைக்கும். வேடன் தான், நான் ஏற்கனவே என்னுடைய சொந்த காணொலியில சொன்ன மாதிரி வேடன் தான் வலையை விரிச்சு சமூக அழுக்குகளை அகற்றணும். வேடன் தான் இந்த மனு சாஸ்திர ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஒரு வலையை விரிச்சு மூட்டை கட்டி தூக்கி தூர வீசணுமே தவிர வேடனுக்கு இந்த அழுக்குகள் எல்லாம் சேர்ந்து வலை விரிக்க கூடாது. அந்த வலையில இவர் மாட்டிக்க கூடாதுன்னா தன்னை அவர் உறுதியாக்கி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை மேற்கொண்டு அதோட சேர்ந்து இந்த சமூகத்துக்கும் குரல் கொடுத்துட்டாருன்னா அவர் இறுதி வரைக்கும் ஒரு பெரிய சமூக மாற்றத்துக்கு ஒரு பெரிய காரணரா இருப்பாரு அப்படிங்கிறத நாம மறுக்க இயலாது. வாழ்த்துறோம். அவர்கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம். விஜய் அவர்களுடைய ஒரு பேச்சு, அதாவது குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களை பாராட்டி பரிசு பொருட்கள் வழங்கும் விழால பேசியிருக்காரு. முழுசா எல்லாம் கேட்கல, ஏன்னா சிலருடைய பேச்சுகள் நம்ம முழுசா கேட்கிற அளவுக்கு நமக்கு அதுல சுவாரஸ்யம் இல்லை, அதனால கேட்கல. இருந்தாலும் நம்ம காணொலி பேசணும், அதை பத்திய புரிதல் நமக்கு வேணும். நம்மகிட்ட ஒரு கட்சி சார்ந்து ஒருத்தங்க கேட்டாலும் ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கேட்டு வைக்கிறது உண்டு. அப்படி கேட்கும்போது சமூக வலைத்தளத்துல பார்வையிடப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரியார் மீதும் இது என்னது சாதி சாயம் பூசுகிறார்கள் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்னும் அண்ணனும் சொல்றாரு, பெரியார பத்தி படிடான்னு சொல்லிட்டு இருக்காரு. வரலாற படிப்பா, நீ பெரியார நானும் ஒரு காலத்துல தூக்கி பிடிச்சிட்டு தான் இருந்தேன், ஒரு சின்ன அறியாமையில இருந்தோம். அப்புறம் தான் அவர் தமிழ்நாட்டுக்கே எதிரி, தமிழ் மொழிக்கே எதிரியானவர்னு தெரியுது. எவ்வளவு அழகா தமிழை வச்சு தமிழனை முடிச்சு ஓய்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய திறனை அதுல வெளிப்படுத்தி இருக்காரு அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒரு தடவை அதை நிதானமா நிறுத்தி வாசிக்கும் போது புரியுது. அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு வாப்பா அப்படின்னு அவரும் ஒவ்வொரு பேட்டியில அறிவுரை சொன்னாரு. ஆனா விஜய் அவர்களுக்கு படிக்க நேரம் இல்லை, நடிக்க நேரம் அதிகம் தேவைப்படுவதால் படிக்க நேரம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அண்ணன் ஏற்கனவே அதை பத்தி கேட்டுட்டாரு. பெரியாருக்கு என்ன புதுசா நம்ம இனச்சாயம் பூசணும்? சாயம் பூசுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே இருக்கிற ஒரு நிறத்தை மறைத்து அதுக்கு மேல பூசுறதுதான் என்னது சாயம் பூசுறது.
பெரியாருக்குன்னு இருக்கிற என்ன இனமோ அததான் அவர் சொல்லி சொல்லி கையெழுத்து போட்டிருக்காரு. அண்ணன் அழகா கேக்குறாங்க, அப்போதைய முகமது அலி ஜின்னா அவர்களுக்கு எல்லாம் எழுதின கடிதத்தை பாக்குறீங்களா? அதுல ராமசாமி நாயக்கர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு, தன்னுடைய இனத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்காரு அப்படின்னு தான் போட்டிருக்கட்டும், போட்டுறது தப்பு இல்ல, அவருடைய அடையாளத்தை அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல புதுசா பூசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு தான் என்னுடைய கேள்வியா இருக்கு. ஒண்ணு பூசணும் அப்படின்னா அங்க ஏற்கனவே இருக்கிற ஒண்ணு மறைக்கணும்னு அர்த்தம். நடிகர் விஜய் அவர்களே, நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, அதாவது நீங்க பேசுறது ஏதோ ரொம்ப சுவாரஸ்யமா பேசணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல ஏதோ ஒரு பரபரப்பா பேசணும் அப்படிங்கிறதுக்காகவோ நீங்க முயற்சி பண்ணாதீங்க. பெரியாருக்கு என்ன அடையாளமோ அதைதான் பத்தி பேசுறோம். பெரியார யாரும் தமிழன்னு இங்க சொல்லல, ஆஸ்திரேலியாக்காரர், ஆப்பிரிக்காக்காரரு இல்ல தெலுங்குக்காரர்லாம் சொல்லல, அவரு கர்நாடகக்காரருங்கிறது தெரியும். அது அவரே நிறைய அவருடைய பேச்சுக்கள்ல, அவர் பொது நிகழ்ச்சிகள்ல இல்ல பேசுற உரை நிகழ்த்துவார் இல்லையா, அதுல எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. தன்னுடைய கடிதங்கள்ல தான் யாருங்கிறத அவரு கையெழுத்து போட்டு அனுப்பி இருக்கிற ஆதாரங்கள்லாம் இருக்கு. அதனால புதுசா அவருக்கு பூச வேண்டியதுக்கு ஒண்ணும் இல்ல. வேணா நல்லவர் மாதிரி நடிச்சு சாயம், அப்படி ஒரு சாயம் பூசி இருக்காரு, தமிழர்களுக்கு ஏதோ நல்லது செய்யற மாதிரி நிறைய நடிச்சிருக்காரு. ஒருவேளை அது நடிகர்களாகி உங்களுக்கு புரியும், நடிப்புனா என்னன்னு புரியும்னு நினைக்கிறேன். நடிச்சிருக்காருன்னு வேணா சொல்லுங்க. இன்னும் நீங்க பெரியார் பத்திய ஒரு புரிதலுக்குள்ள வரல அப்படின்னா ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க தமிழ் மக்களுக்காக நின்னீங்கன்னா தான் நல்லா இருக்கும். நாம எந்த இனத்தையும், எந்த மொழியையும், எந்த மதத்தையும், அந்நிய மாநிலங்களை சேர்ந்தவர்களையும் இல்ல யாரையும் வெறுக்கிறதா இல்ல, கண்டிப்பா இல்ல. தமிழர் பண்பாடே வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. எந்த ஏற்ற தாழ்வோ பாகுபாடோ பிரித்து ஆளும் சூழ்ச்சியோ பிரித்து பார்க்க எண்ணமோ தமிழர்களுக்கு நிச்சயமா கிடையாது. ஆனா அவங்கவுங்க இனத்தை தைரியமா நல்லாவே சொல்லிட்டு போங்க. இன்னொரு இனத்தோட வேஷத்தை போட்டுட்டு ஏமாத்தாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் திருப்பி திருப்பி இதை சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன் பெரியார திருப்பி திருப்பி சொல்லும் போது, ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லும் போது திருப்பி திருப்பி தாம் தமிழர் கட்சியோ ஒருங்கிணைப்பாளரோ இல்ல தமிழ் தேசியம் பேசுகிறவர்களோ அதை எதிர்த்து விமர்சனம் பண்றாங்கன்னா, பெரியாரோடு ஒரு கபட வேடதாரி. அவர் வாழ வந்த இடத்துலயே தன்னுடைய நாயக்கர் புத்தியை காட்டினவரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டனாலதான் அதை நம்ம திருப்பி திருப்பி பேசுறோம். அவர் தமிழர் கிடையாது, அவருடைய இனப்பத்தியை காட்டிட்டாரு. வந்த இடத்தை கொடுத்தா மரத்தை பிடிக்கிற ஆட்கள் இவங்க எல்லாம். இந்த திராவிட தெலுங்கு லாபிகள், இப்ப நம்ம ஆள்பவர்கள் செய்யும் பிரித்தாளும் சூழ்ச்சிகள், இவர்கள் எல்லாம் வேற்று இனத்தை சார்ந்தவங்களா இருக்கனாலதான் நம்ம தமிழ்நாட்டை பற்றிய, நம்முடைய வளத்தை பற்றிய, நம்முடைய மக்களை பற்றிய அக்கறை அவர்களுக்கு இல்லை, தமிழர்களை பற்றிய அக்கறை சிறிதும் இல்லை அப்படிங்கிறத நாம எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கே தவிர, கண்டிப்பா அவங்களை பிரிச்சு பார்க்கணும், அவங்க தமிழ்நாட்டுல வாழ வந்ததுனால அவங்களை ஒதுக்கி வைக்கணும், அவங்க மேல நம்ம ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் சிறிதும் கிடையாது. அரசியல் எல்லாருக்கும் பொதுவானது. நாம் தமிழர் ஆட்சி முறை நடைமுறைக்கு வரும்போதும் சரி, அண்ணன் தலைமையின் கீழே ஆட்சி அதிகாரம் நடக்கும் போதும் சரி, கண்டிப்பா எல்லா மதத்துக்கும் அவர் பொதுவானவரா இருப்பாரு, எல்லா இனத்துக்கும் பொதுவானவரா இருப்பாரு, எல்லா மொழிக்கும் பொதுவானவரா இருப்பாரு. தமிழ்நாட்டுல இருந்துட்டீங்களா, எல்லாரும் போல இருந்துட்டு போங்க. இந்த சேட்டை வேலை, வாழ ஆட்டுற வேலை மட்டும் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா ஒட்ட நறுக்குவேங்கிறதுதான் இது. அது எல்லாருக்கும் பொருந்தும். தமிழ் மக்கள் சேட்டை பண்ணாலும் அவரு உரிய என்னென்ன அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமோ எடுப்பாரு. வந்தவங்க வாழாட்டிட்டு தெரிஞ்சாலும் என்ன பண்ணணுமோ பண்ணுவாரு. எல்லாருக்கும் பொதுவானவர். நீங்க பண்ணாததுனாலதான் நாங்க அந்த கேள்வியை, அதாவது அம்மாவா இருந்து பிள்ளைய கவனிச்சுக்கிட்டா பிள்ளை ஆரோக்கியமா வளரும், நீ சித்தியா இருக்க போய் தானே குடும்பம் பண்ற அப்படின்னு சொல்ல வரோம். அதுக்காக சித்தியா அம்மான்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, சித்தியா சித்தின்னு தான் சொல்ல முடியும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி.